வெற்றி கழக தலைவர் விஜய் அறுதி பெரும்பான்மை கிடைத்ததை அடுத்து ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கு அவர் அழைப்பு கொடுக்கும் அந்த அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியான போதே அதிலேயே பதவியேற்பு நேரம் மற்றும் நாள் ஆகியவையும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். நாளை காலை 11 மணி அளவில் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் அந்த கோரிக்கையை ஆளுநரிடம் வைத்திருப்பதாகவும் நாளையே பதவியேற்பு விழாவை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அவர் கோரியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆதரவு அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கும் நேரடியாக சென்று அந்த கட்சியின் மாநில செயலாளர்கள் மு வீரபாண்டியன் மற்றும் பே சண்முகம் உள்ளிட்ட அந்த கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து விஜய் நேரடியாகவே அந்த அலுவலகங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்தார். இதே போல அங்குள்ள கார்ல் மார்க்ஸ் சிலைக்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதை தொடர்ந்து ஆதரவு அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இதுவரை ஆதரவு கடிதம் வழங்கவில்லை என்று பேராசிரியர் காதர் மைதீன் தெரிவித்திருக்கிறார். இதனால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளை காலையில் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கும் என இன்று உயர்நிலை குழு கூட்டம் முடிவடைந்த பிறகு அறிவித்திருக்கிறார். இதையடுத்து நாளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார். அவர் அதிகாரப்பூர்வ நேரம் மற்றும் இடம் நேரு விளையாட்டு அரங்கம் என்று முடிவாகி அங்கு பதவியேற்பு விழாவுக்கான அந்த ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய திருப்பமாக இன்று மாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் ஆதரவு அளித்து அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த ஆதரவை தெரிவித்து விட்டது. இதனால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 என்ற எண்ணிக்கையை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளுமே வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறது. இப்போது CPI, CPM ஆகிய 2 கட்சிகளின் ஆதரவு கடிதங்கள் விஜயிடம் நேரடியாகவே வழங்கப்பட்டு விட்டன. விடுதலை சிறுத்தைகளும் IUMலும் நாங்கள் வழங்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை அளித்து விட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள். இதனால் நாளை விஜய் தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.